ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம ஜங்கு கடப்ப ஷோ தான் பார்க்க போகிறோம். ஸ்கூல் சைக்கோ பில்லி பார்ட் 17 போன பார்ட் இதோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன்னா ஜங்குக்கு இதெல்லாம் வாயின பழிவாங்க பண்ணியிருப்பான்னு பார்த்தா அவனுக்கு வாயின் வேணும் போல். ஸோ அதுக்கு தான் இப்படிலாம் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது ஜிம்மினுக்கும் தேங்க்கும் புரிஞ்சதுக்கப்புறம் இவன் என்ன பைத்தியக்காரனா அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருந்திருப்பானுங்க அவனை. அதோட இந்த பாட்டை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். ஸோ லெட்ஸ் கன்டினியூ த பார்ட் 17. டேய் என்னடா டூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்க? இப்போ இதுக்கு தான் இவ்வளோ பிளான் போட்டியா? ஆமாம், இதுக்கு தாண்டா போட்டேன். எனக்கு அவ வேணும்டா, அதான்டா பண்ணேன். இல்லைடா தப்பு இருக்கு. ஜங்கு, இவளால் 3 வருஷம் ஜெயிலில் இருந்திருக்கோம். புரியுதா இல்லையா? இவளால் இல்லை, நம்ம தப்பு பண்ணோம் அதால். என்ன திருந்திட்டியா? டே அப்படி இல்லைடா, அப்படி தான்டா நீ பேசுகிற பார்த்தா அப்படி தான் தெரியுது. டே உங்களுக்கு ஒரு பொண்ணு மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்களும் இதைத்தான் பண்ணியிருப்பீங்க. என் நிலமை யார் இருந்தாலும் இதைத்தான் பண்ணியிருப்பாங்க. நிச்சயமாக பண்ணியிருக்க மாட்டானுங்க. நான் சொல்கிறேன், நிச்சயமாக பண்ணியிருக்க மாட்டானுங்க. உன் இடத்துல ஜிம்மன் நான் இருந்தாலும் நான் வாயின பழி வாங்கணுன்னு தான் நடிச்சிருந்துருப்பேன். பட்ட கஷ்டத்துக்கு அவளை குடும்பப்படுத்தணும்னு நினச்சிருந்துருப்பேன். நீ ஏதோ நம்ம தப்பு பண்ண மாதிரி பேசிகிட்டு இருக்க. ஆமாம், பண்ணது தப்பு தான். இருந்தாலும் அது நம்ம அந்தளவுக்கு ஒன்றும் தப்பாக பண்ணலையே. அவளுக்கு ஒன்றும் அந்தளவுக்கு நல்லவளுக்கு கிடையாது. நம்ம விற்றுதுங்களா, அதுவும் சும்மா அங்கிட்டு திருட்டு காசுக்காக தானே அழிஞ்சிட்டு இருந்ததுங்க. நம்ம அதை பணக்காரங்களுக்கு விற்று அதுங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை தானே கொடுத்துருக்கோம். இதில் என்ன தப்பாக இருக்குது எனக்கு புரியல. இப்போ சொல்லுடா, சொல்லு ஜங்கு, என்ன தப்பாக இருக்குது இதில்? டேய் எல்லாமே இங்கே எல்லாம் தப்பு தான். பேசாமல் மூட்டு போங்க. இது கடுப்பை கலப்பிக்கிட்டு நான் தான் சொல்கிறேன்ல அப்படியே விட்டுருங்கன்னு. இன்னும் ஏன்டா அதையே பிடிச்சி தொங்கிட்டு இருக்கீங்க? நீ திருந்த மாட்டடா. உங்ககிட்ட வந்து பேசணும் பார்த்தியா, எங்களை தான் செருப்பு கொண்டு அடிக்கணும். உன்னை நம்மளார பற்றி உங்கள் அப்பா அவரையும் சேர்த்து தான் அடிக்கணும். டே தேங் வா போகலாம். ஆமாம், நீ சொல்ல சரிதான்டா, வாடா. டேய் கடுப்பு ஏற்றாதீங்கடா. டே நீ தான்டா கடுப்பு மாதிரி ஏற்றிட்டு இருக்க. சொன்னதே திருப்பி சொல்லிட்டு கொஞ்சமாவது உனக்கு புரியணும். உனக்கு எங்கே புரிய போகுது? அதான் நீ காதல் வயத்தில் சுற்றிட்டு இருக்கே, உனக்கு இப்போ ஒன்றும் புரியாது. அனுபவி, புரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கத்தி விட்டு போயிட்டானுங்க. ஜங்குக்கா என்ன பண்ணுறதுனே தெரில, அப்படியே மண்டை வெடிக்கிற மாதிரி இருக்குது. புரிஞ்சுக்க மாட்டேங்கிறானுங்களே அப்படின்னு தான் இருக்குது. என்ன பண்ணணுன்னு வேறு தெரில. சரி அவங்களே வருவானுங்க அப்படின்ட்டு ஜங்குக்கிட்ட பெரிய விஷயமா எடுத்துக்காமல் அப்படியே மேலே போகிறான். மேலே போய் அப்படியே மறுபடியும் வேலை பார்க்குறான். அவன் நல்லா தூங்கிட்டு இருக்கா. அவளை பார்த்தா இருக்கிற கஷ்டம்லாம் போயிடுமால. அவனும் அப்படியே பக்கத்தில் படுத்து அவனும் தூங்கிட்டான். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் வாய்ந்தா அப்படியே ஃபஸ்ட்டு எந்திரிச்சு பார்த்தா ஜங்குக்கு அப்படியே பக்கத்தில் நல்லா தூங்கிட்டு இருக்கிறத பார்த்ததும் அவளுக்கு ஒரு மாதிரி ஒரு ஃபீல் டச்சாக இருக்குது. ஒரு மாதிரி அவனை பார்க்குறா. அவன் தூங்கிட்டு இருக்கிறத பார்த்து அவன் கிட்ட வந்து தூங்கிட்டு இருக்கும்போது நல்லா குழந்த மாதிரி தான் இருக்கான். ஆனால் கண்ணு முழிச்சாதான் எப்போ ராஜேஷ் நம்ம வரான்னு கூட தெரியல. தூங்கட்டும், நல்லா தூங்கு ராசா தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு எந்திச்சு போகிறா. ஸோ எந்திரிச்சு அவன் நல்லா ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு வந்து வெளில பார்க்குறா. இன்னுமே ஜங்குக்கு அப்படியே அங்கே உருண்டு புரண்டு தூங்கிட்டு இருக்கான். வானிக்கு இப்படி தூங்குறத பார்த்ததும் ஐயோ நல்லா உருள்றானே, இவன் பக்கத்தில் படுத்து நம்ம நட்டி தான் உருண்டு இருந்துச்சிருப்பானா? பண்ணியிருப்பான் அப்படின்ட்டு வானு பார்த்துட்டு கீழே போகிறா. கீழே போய் ஜங்குக்கு பிடிச்ச பன்னா மில்க் ஷேக்லாம் போட்டுட்ருக்கா. ஸோ போட்டு எல்லா குக் வேலையும் முடிச்சிட்டா. ஸோ முடிச்சுட்டு மறுபடியும் மேலே வந்து பார்த்தா ஜங்குக்கு இப்போ தான் எழுந்திரிச்சு அப்படியே மண்டையை சுனிச்சிட்டு உட்காந்துருக்கான். ஜங்கு கிட்ட போய் இந்தா என்னது மில்க் ஷேக், அதான் தூங்கி எழுந்திரிச்சிட்டில, கொடுக்க வேணாமா? இந்தா. ஓ எனக்காக மேடம் வந்து பன்னா மில்க் ஷேக் போட்டிருக்கீங்க அப்படி தானே? உனக்காண்டி இல்லை, நான் உன்னோட நீ என்னோட அது என்னோட கடமை, அதனால் நான் வந்து போட்டு கொடுத்துருக்கேன். உன் மேலே லவ்வு அப்படிலாம் நீ நினைக்காத. நான் லவ்வுன்னு சொல்லவே இல்லையே. நானும் சொல்லவே இல்லையே. ஏய் இப்போ தானே சொன்னேன். ஓ சொன்னா தெரியாமல் சொல்லியிருப்பேன், அதெல்லாம் மைண்ட் பண்ணிக்காத. இந்த புடி அப்படின்ட்டு அவள் கொடுத்துட்டு ஓடுறா. ஜங்கு பார்க்குறான். ஐயய்ய என்னது இது அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு
அவனும் அந்த மில்க் ஷேக் எடுத்து குடிக்கிறான். ஸோ மில்க் ஷேக்குமே சூப்பராக இருக்கு போல் அப்படியே குடிச்சிட்டே. அதானே என் பொண்டாட்டி மாதிரி யார் மில்க் ஷேக் போடுவா? சூப்பராகவே போட்டிருக்கா, நல்லாயிருக்கு. ஏவன் ஆ என்ன ஆஃபீஸ் போகணும், ட்ரெஸ் எடுத்து வை, நான் ஃப்ரெஷ்ஷப் ஆக போகிறேன். ஆ என்னது? ஆ நீ தானே என் பொண்டாட்டி? அப்போ புருஷன் குளிக்க போனா அவன் எனக்கு என்ன ட்ரெஸ் போடணுன்னு நீ தானே எடுத்து வைக்கணும், எடுத்து வை. நான் தான் பண்ணணுமா? ம் நீ தான் பண்ணணும், பண்ணுடி. சும்மா வாக்கப்பட்டுக்கிட்டு பண்ணு பா. நான் உனக்கு வைக்கலாம் பண்ணலையே, பண்ண என்ன கரும்பத்துக்கு மூஞ்சி சாக்குது? நான் வேணும் வந்து கிட்ட வந்து கிஸ் அடிக்கவா? இல்லை ஒன்றும் வேணாம், நானே பண்ணுறேன். பண்ணு, நல்லா பண்ணு, நான் போய் குளிச்சுட்டு வரேன் அப்படின்ட்டு அவன் படுக்க டவலை எடுத்துகிட்டு குளிக்க போயிட்டான். அவன் அப்படியே பார்க்குறான், இவன் என்கிட்ட நம்ம இப்போ இப்படி நடந்துக்கிறோம், நம்மளுக்கு என்ன ஆச்சு? தயவு செஞ்சு இவங்கிட்ட இப்படி நடந்துக்காத ஜங்கு, நீ நினைக்கிற மாதிரி இல்லை, அது உனக்கு தெரியும்ல, தெரிஞ்சால் சரி. ஜங்குக் நீ நினைக்கிற மாதிரி பையன் கிடையாது, அதை மைண்டில் நல்லா ஏற்றிக்கோ, இப்போலாம் யோசிக்காத அப்படின்னு அவளும் அவன் போட வேண்டிய ட்ரெஸ்லாம் எடுத்து வைக்கிறா. வச்சுட்டு வேற இந்த ட்ரெஸ் அவன் போட்டால் எப்படி இருக்கும், இந்த ட்ரெஸ் போட்டால் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு இமேஜின் வேறு பண்ணி பார்த்துட்ருக்கா. அவளுக்கே கொஞ்சம் ஓவராக தெரியுது. ஐயோ போகிற போக்க பார்த்தா எனக்கு உண்மையான பொண்டாட்டி மாதிரியே மாறிடும் போலையே. சொன்னாலும் சொல்லிட்டால் நான் உண்மையான பொண்டாட்டி தானே. ஆமாம், ஆனாலும் இது 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 ரொம்ப ஓவராக இருக்குது. பரவாயில்ல, இது அவனுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு அவனுக்கு தேவையான ட்ரெஸ்லாம் எடுத்து வைக்கிறா. ஸோ எடுத்து வச்சதுக்கப்புறம் இதுக்கு அடுத்து இங்கே இருக்க வேணாம், அவன் வந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து குடுன்னு ஓடி போயிட்டா. கரெக்டாக ஜங்கு டவலை கட்டிட்டு வெளில வரான். வந்து பார்த்தா ஓனக்கானோம், ட்ரெஸ்ஸு மட்டும் இருக்குது. அப்படியே பார்க்குறான். ஓ வெளில வந்தால் இவளை பிடிச்சிரும்னு சொல்லிட்டு ஓடிட்டான். இரு வரான் அப்படின்ட்டு ட்ரெஸ்ஸெல்லாம் மாற்றிட்டு அப்படி கீழே வரான். வான் அங்கே உட்காந்து எல்லாத்தையும் சாப்பாடு எடுத்து வச்சிட்ருக்கா பக்கத்தில் உட்காந்துட்டு. ஆமாம், இது என்ன ட்ரெஸ்ஸு, நல்லாவே இல்லை. நல்லா இல்லையா? ஆமாம், நெடி கலர் இது, நான் இதை போடவே மாட்டேன். போடவே மாட்டீங்கண்ணா அப்படியே வாங்கி வச்சுருக்கீங்க. ஐயோ கரெக்டாக கிளி வைக்கிறாளே. அது கிஃப்டாக வந்தது, கிஃப்டாக வந்து திருப்பியாக கொடுக்க முடியும், மூஞ்சடிச்ச மாதிரி இருக்காதே, அதான் நான் அப்படியே வச்சுருந்தேன். இதப்போ எடுத்து கொடுத்துருக்க, என்னடி டேஸ்ட்டு உனக்கு, புருஷனுக்கு என்ன பிடிக்குன்னு கூட தெரில, இவ்வளோ மட்டமாக இருக்க. சாய் நான் மாதிரி போலாம் நான் பார்த்ததே இல்லடி. முன்னாலாம் என் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் வந்தாலும் அப்படியே சூப்பராக எடுத்து வைப்பாளுங்க, அவளுங்க சூஸ் பண்ணுற ட்ரெஸ்லாம் அப்படியே எனக்கு பக்காவாக சூட் ஆகும். நீனடி இப்படி எடுத்து வச்சிருக்க கருமம், கொஞ்சம் கூட நல்லாவே இல்லை. ஜங்குக் என்ன அதான் நல்லா இல்லைன்னு சொல்கிறீங்கல்ல, பிடிக்கல, அப்புறம் ஏன் போட்டு வந்திருக்கீங்க? கழட்டி வச்சுட்டு வேறு ஏதாவது போட்டுக்க வேண்டியதானே? அது போட்டால் எனக்கு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருந்துச்சு, அதான் போட்டு பார்த்தேன். அதான் தெரியுதே நல்லா இல்லைன்னு. அதான் உங்களுக்கு தெரியுதுல்ல, அப்புறம் மாற்றிக்கோங்க அப்படின்றா. இவனுக்கே ஐயோ நம்ம வேறு ஏதாவது சொல்ல வந்தா இந்த நாய் வேறு ஏதாவது சொல்லுது அப்படின்ற மாதிரி தான் அப்படியே அவளை பார்க்குறான். அவள் இன்னும் லுக்கு அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு, நான் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணியிருக்கேன் சாப்பிடுங்க, இதெல்லாம் நல்லா பண்ணு அப்படின்ட்டு அவனும் உட்காந்து நல்லா சாப்பிட்றான். நல்லாயிருக்கு ஃபுட்டு, ஸோ அதனால் நல்லா சாப்பிட்றாப்புல. ஸோ நல்லா சாப்பிட்டதுக்கப்புறம் என்னை பார்த்து, ஆஃபீஸ் போறியா? ஆமாம் போகணும், இம்பார்ட்டண்டான மீட்டிங் இருக்குது ப்ராஜெக்டை பற்றி, நியூ ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன்ல, ஸோ அதை பற்றின மீட்டிங் இருக்குது. ஓ மீட்டிங்கெல்லாம் ஷேரும் வருவாங்கள்ல? ஆமாம் வருவாங்க, நானும் வரேன். நீங்கள் எதுக்கு? நானும் கம்பெனியில் ஒரு ஷேர் வாங்கியிருக்கேன், ஞாபகம் இருக்கா இல்லையா? ஆமாம் வாங்கியிருக்கீங்க. அப்போ நானும் வரணும்ல. அது மட்டும் இல்லாமல் நான் தானே புருஷன் யாருக்கிட்டையும் சொல்லணும். சொல்லணுமா? ஐயோ சொல்லாமல் இருந்தால் நல்லா இருக்குமா? கண்டிப்பாக சொல்லணும், கண்டிப்பாக சொல்லி தீரணும், புரியுதா? இல்லை ஜங்குக், அது வந்து போய் அது இது ஏன் என்கிட்ட பேசாத, நம்ம போகிறோம் சொல்கிறோம். வா, நான் காரில் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன்.
வீட்டை பூட்டிட்டு வா அப்படின்ட்டு அவன் பாட்டு போய் காரில் உட்காந்துக்கிட்டான். வாயனா பார்க்குறான் இன்றைக்கி என்ன குத்து பண்ண காத்திருக்கானோ அப்படின்ட்டு பேக் எடுத்துகிட்டு காரில் வந்து உட்காடுறான். அவன் என்னன்னா சீட் பெல்ட்லாம் போட்டு விட்றதுக்கு கிட்ட ரொமான்டிக்காவெல்லாம் ட்ரை பண்ணான். வாயனை அப்படியே பல்ப்பு கொடுக்குற மாதிரி நானே போட்டுக்கிறேன், எனக்கே சீட் பெல்ட் போட தெரியும் அப்படின்ட்டு அவளே எடுத்து போடுறான். பார்க்குறான், இது தேராது, இது தேரவே தேராது அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்ருக்கான். அவளும் போட்டுட்டு இப்போ போகலாமா? ஏன் நீ எனக்கு யார்? அது ஏன் நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாதா? எனக்கு தெரியும், உனக்கு தெரியுமான்னு கேட்டேன். தெரியுமே. அப்போ அது மாதிரி கொஞ்சம் நடந்துக்கிறியா? நடந்துக்கிட்டா கொஞ்சம் பெட்டராக இருக்கும், புரியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நேராக அப்படியே ஆஃபீஸுக்கு தான் வண்டி நிப்பாட்டுறான். நிப்பாட்டின உடனே வாயின் அப்படியே இறங்கி வந்து ஜங்குக்கை பார்க்குறா. ஜங்குக்கான அவளை பார்க்கவே இல்லை. அவன் பாட்டுக்கு ஆஃபீஸ்க்குள்ளே போகிறான். அவன் இதுக்கு முன்னாடி உன்னோட ஆஃபீஸை பார்த்தது இல்லை. ஸோ அப்படி சுற்றி முற்றி பார்க்குறான். ஆஃபீஸில் கொஞ்சம் நீட்டாக பர்ஃபெக்டாக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்கா. ஆஃபீஸில் பார்க்க சுத்தபத்தமாக நல்லா சூப்பராக தான் இருக்குது. ஆனால் மேடமுக்கு கொஞ்சம் மணியில் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரியே பார்த்துட்ருக்கான். அவளும் மீட்டிங் ஹால் அந்த பக்கம் தெரியும் வா. இப்போ மீட்டிங் ஹாலுக்குள்ளே போனதும் அங்கே எல்லாம் ஷாலோடு இருக்காங்க. வானை பார்த்ததும், மேடம் இங்கே பாருங்கள், நான் திருப்பி சொல்கிறேன், இந்த ப்ராஜெக்டில் ஆகாது, ஒன்றும் பண்ணவும் முடியாது, கம்பெனி இழுத்து மூடிட்டு போயிடலாம், சொன்னால் கேளுங்க. எதுக்கு தேவையில்லாமல் நீங்கள் மூச்சு முட்டை இந்த கம்பெனி உழைச்சி எதுக்கு? வேண்டாண்ணா விட்டுருங்க மேம். இங்கே பாருங்கள் சார், நானும் திருப்பியும் சொல்கிறேன், லாஸ்ட் ட்ரை பண்ணி தான் பார்த்துடலாமே. இந்த ப்ராஜெக்ட் நிஜமாகவே சக்ஸஸ் ஆகும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன் நீங்கள் நெகட்டிவாக பேசுகிறீங்க? பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள், பாசிட்டிவாக நடக்கும். ஐயய்ய என்னம்மா நீ இதை தாமாடி ஒரு வருஷமாக சொன்னேன். ஒரு வருஷமாக நாங்களும் அப்படித்தாம்மா பாசிட்டிவாக திங்க் பண்ணோம், பாசிட்டிவாக நடக்கும்னு பார்த்தா எல்லாம் நெகட்டிவாக தானே நடக்குது. பாசிட்டிவாக திங்க் பண்ணி என்ன பிரயோஜனம்? நடக்கிறது நெகட்டிவாக இருக்குது. இங்கே பாரு, சரிப்பட்டு வராது, சரிப்பட்டு வரவே வராது, விட்டுரு. எதுக்கு தேவையில்லாம நீ மூச்சு முடிச்சிட்டு வேணாம் விடுமா அப்படின்றாங்க. சங்கு கோவம் வந்துச்சு போல். அவன் அப்படியே, ஹலோ கொஞ்சம் எல்லோரும் அமைதியாக இருக்கீங்களா? அது என்ன, அவள் தான் சொல்கிறாள்ல, கேட்கணுன்னு கொஞ்சமாக அறிவு இருக்கா? எப்பா தம்பி நீ யார்? நானும் இந்த கம்பெனியில் ஒரு ஷேர் ஹோல்டர் தான். சரி இருந்துட்டு போ, அதுக்குன்னு நாங்கள் தான் பேசிகிட்டு இருக்கோம்ல, நடுவில் இப்படி தான் வந்து பேசுவியா? ஹலோ அங்கிள், நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? என் பேர் ஜியோன் ஜங்குக் அப்படின்ட்டு அவன் நேம் போட திருப்பி வைக்கிறான். அப்போ தான் தெரியுது எல்லாருக்கும், ஓ இவர் ஜியோன் ஜங்குக்கா அப்படின்ட்டு. எல்லாருமே கொஞ்சம் ஷாக்கிங்காக பார்த்துட்ருக்க. வாயனமே போச்சுடா, என்னத்தை கலப்ப போகிறானோ அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்க. உடனே ஜங்குக் கேஞ்சி வந்து நேரம் வாங்கிக்கிட்டே நின்றுட்டு, இங்கே பாருங்க, நேற்று தான் எனக்கும் மேரேஜ் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி வேறு இவங்களுக்கு ரிஜிஸ்டர் மேரேஜ் அந்த சர்டிஃபிகேட் இருக்கும் இல்லையா, ஸோ அதை வேறு அந்த ஸ்க்ரீனில் போட்டு காமிச்சிட்ருக்கான். காமிச்சு பாருங்கள், மாப்பிள்ளை இருக்கிற இடத்துல, அதாவது மாப்பிள்ளை பேர் இருக்கிற இடத்துல என் பேர் இருக்குது, பொண்ணு பேர் இருக்கிற இடத்துல என் பேர் இருக்குது, புரியுதா? ஸோ எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. ஸோ அவன் என் பொண்டாட்டி. இதுக்கடுத்து யாராவது அவகிட்ட பேசுகிறதா இருந்தால் ஒழுங்காக பேசணும், ஒழுங்காக மரியாதையாக பொலைட்டாக பேசணும். இல்லைண்ணா என்னை பற்றி உங்கள் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன், கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி நடக்க வச்சிடாதீங்க. என்னை பார்த்து ட்ரீட் பண்ணுங்கள். இல்லைன்னு வச்சுக்கோங்க, யார் ஒரு 4-5 பேர் இங்கே தான் இருப்பானுங்க, கன்னும் அவங்க கையில் இருக்கும். நான் ஓ அப்படின்னு சொன்னால் போதும், உங்களை டப்புன்னு போட்டு தள்ளிடுவானுங்க. ஒரு நிமிஷம் தான் ஆகும். ஸோ எல்லாருமே ஒழுங்கா அவள் சொல்கிறதுக்கு மண்டையாட்டுங்க, இல்லைண்ணா அந்த மண்டையே எல்லாம் நான் ஆக்கிடுவேன், புரியுதா? ஓயன் என்ன, எனக்கு ஆஃபீஸில் கொஞ்சம் வேலை இருக்குது, நான் போயிட்டு வரேன். போயிட்டு வா. புருஷன் போகிறேன்னு சொல்கிறேன்டி, அதான் நானும் போயிட்டு வாங்கன்னு சொல்கிறேன். ஐயோ, வாசல் வரைக்கும் அந்த வழி எடுக்கணும், தெரியுமா தெரியாதா? ஓ மீட்டிங், அவனுக்கு வெயிட் பண்ணுவானுங்க, நீ வா யார் சொல்லலாம் அப்படின்ட்டு அவளை இழுத்துட்டு போயிட்டுருக்கான். அவளுமே எல்லோரும் 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் பின்னாடி தான் போயிட்டுருக்கா. அவனும் அப்படி காருக்கிட்ட கூட்டு வந்ததுக்கப்புறம், என்ன அவனுக்கு பேசிகிட்டே இருக்கானுங்க, நீ வாய முடிட்டு இருக்க, எதுலாம் பேச மாட்டியா, இல்லை எது பேச தெரியாதா? இல்லை அவங்கக்கிட்ட போய் என்னத்தை பேசிட்டு
இப்படியே இப்படியே என்ன அது எப்படி உங்கள் அம்மா உனக்கு இப்படி வளர்த்து வச்சுருக்காங்க? தெரியல. நீயா வளர்ந்துட்டியா அப்படி? தெரியல. அதானே பார்த்தேன். உன் வாயிலேருந்து ஏதாவது உருப்படியாக வரும்னு பார்த்தா ஒன்றும் வர மாட்டேங்குது. சரி கொடு எனக்கு. என்ன கொடுக்கணும்? காலையிலே நீ கொடுக்கல, எப்பயாவது கொடுத்துட்டோல. அதான் என்ன கொடுக்கணும்னு கேட்குறேன். தப்பு தான் உன்கிட்ட கேட்டது, என் தப்பு தான் அவன் தப்பு தான் ஒத்துக்கிறேன் அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு அவளை பிடிச்சி இழுக்கிறான். அவனுமே சங்கு கிஸ் பண்ண போறியா அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறா. அவனுமே ஆமாடி தண்ணி பண்ண போகிறான் அப்படின்ட்டு அவளை பிடிச்சி கிஸ் பண்ணுறான். அவனுமே எதுவுமே சொல்லல, அவளும் அமைதியாக இருக்கா. ஏன்னா அவளுமே போக போக ஜங்குக்கு வந்து புரிஞ்சுக்க தான் ஆரம்பிக்கிறா. ஸோ அவளுமே அந்த கிஸ்ஸுக்கு நல்லாவே கோஆப்ரேட் பண்ணுறா. ஜங்குக்கும் நல்லா கிஸ்ஸை பிடிச்சிட்டு பரவாயில்ல எனக்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணேன், இதே மாதிரி தினம் பண்ணனா ஸ்மூத்தாக போகும், இல்லைனா கடிச்சு வச்சுருவேன். போயிட்டு வரேன். அடுங்காரு ஏன்னா ஏதாவது சொன்னா சொல்றி பார்த்துக்கலாம். சரி பாய் பாய் அப்படின்ட்டு சங்குக்கு அந்த கிளம்பி போகிறான். ஆனால் சங்கு கார் போகிற வரைக்கும் வான் அங்கேயே நின்று பார்த்துட்டே இருக்கா. அவளுக்கே தோணுது நம்ம ஏன் இப்போ அவன் காரை பார்த்துட்ருக்கோம் லூசு மாதிரி அப்படின்னு தோணுது. இருந்தாலும் பார்க்கலாமே அதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு தான் நின்று பார்த்துட்ருக்கா. அவன் காரும் அந்த ஸ்ட்ரீட்டையே தாண்டி போயிடுச்சு. இருந்தாலும் வான் பார்த்துட்டு சிரிச்சுட்டு மறுபடியும் மீட்டிங்கை கன்டினியூ பண்ணுறா. இப்போ எல்லோரும் வான் எது சொன்னாலுமே நீங்கள் சொன்னால் சரியாக இருக்குமா, நீங்கள் சொன்னால் எல்லாமே சரியாக தான் இருக்கும், என்ன சொல்கிறீங்களோ எப்படி சொல்கிறீங்களோ அப்படியே முடிச்சிடலாம் அப்படின்ட்டு டோட்டலாக மாறிட்டாங்க வானுக்கே. இது நீங்கள் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே பண்ணியிருந்தேன், நான் எப்பவும் முன்னாடி இருப்பேனே, இப்போ பண்ணி என்னையா பிரயோஜனம் அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு பண்ணிடலாம் அப்படின்னு வானு வெளில வரா. அப்போது வானோட அசிஸ்டன்ட் வந்து வான் நீ என்ன அதை சங்குக கல்யாணம் பண்ணிக்கிட்டியா? ஆஃபீஸ் ஃபுல்லாக இப்போ அப்படி தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஆமாம் நீ தானே எனக்கு அவனை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்ச? இல்லைடி எனக்கே அவங்க தான் கால் பண்ணி இந்த மாதிரி உங்கள் கம்பெனியில் ஷேர் வாங்கணும்னு சொன்னாங்க. ஸோ அதான் இப்போ இருக்க நிலைமைக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டுமே நான் வந்துட்டு சொன்னேன். ஆனால் அவன் இப்படி ஒரு டீலை வச்சா நீ கல்யாணம் பண்ணிப்பியா? வேறு வழி வேறு என்ன பண்ண சொல்கிற? ஒன்றும் பண்ண முடியாது. அவளை கல்யாணம் பண்ணாதான் இப்போ பார்த்தியா இவங்களாம் என் பேச்சை கேட்குறாங்க, எல்லாம் நேரம் கேட்டிருப்பாங்களா? ஸோ வேறு வழி இல்லாமல் தான் பண்ணேன். அது மட்டும் இல்லாமல் அம்மாவுக்கு வேறு ட்ரீட்மெண்ட்டுக்கு காசு இல்லை, என்ன பண்ணேன்னு தெரில. அவன் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னான், அதில் கல்யாணம் பண்ணிக்கோன்னா அதுதான் பண்ணேன். பரவாயில்ல லைஃப் ஏதோ போதும் நல்லா தான் இருக்குது. அண்ட் இல்லையா ஒன்று சொல்லணும், என்னால் இன்றைக்கி அம்மா பார்க்க போக முடியாது. ஸோ இன்றைக்கி நீ தான் அம்மாவை போய் பார்த்துக்கிற சரியா? சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவளும் சொல்கிறா. ஸோ இதோட அந்த பார்ட் வந்து கம்ப்ளீட் ஆகுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ப்ளீஸ், மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. ஓகேவா? டாடா பாய், see you later, bye.